ஹாய் ஹலோ வெல்கம் டு Thursday மார்னிங். என்னங்க சூரிய பகவானே காணோம், ரொம்ப டல்லாக இருந்தது கிளைமேட்டே. ஸோ வாசலெல்லாம் தொளிச்சுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாக்ஷிக் டிஃபனுக்கு வந்து அவள் கேரட் ரைஸ் தான் கேட்டாள். சரி ஓகே அது பண்ணி கொடுத்துலான்னு ஒரு 4-5 கேரட்டு நல்லா துருவி கூட கருவேப்பிலையெல்லாம் போட்டு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து அழகாக வந்து உப்பு போட்டு கேரட் ரைஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. பெரிய பொண்ணுக்கு லீவ் விட்டதுனால சரி மதியமே லஞ்சுக்கெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய மீல் மேக்கர் எல்லாமே இருந்தது. சோயான்னு சொல்லுவோம்ல அது. ஸோ அதுக்கு எப்பவும் போல் கறி குழம்புக்கு வதக்கி விட்டு தாளிக்கிற மாதிரி வெங்காயம் தேங்காய் தக்காளி பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டு தாளித்து ஆற விட்டுட்டேங்க. தேங்காயெல்லாம் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி ஆற வச்சிடும். தேங்காய் கடைசியில் போடணும், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். கூடவே கொஞ்சம் மட்டன் மசாலாவும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்து கூட கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கினா தான் நல்லா சூப்பராக இருக்கும் மணமாக அந்த மசாலோடு சேரும்போது. அப்புறம் மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் மாவு வாட்டரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதேமாரிலாம் வணக்கறக்கெல்லாம் வெட்டி வச்சுட்டு கீரையெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சுக்குட்டி கீரை இருந்தது. ஸோ இந்த வாரமே கீரை தாங்க. ஆனால் கிடைக்கும் போதெல்லாம் கீரை சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா அது அவ்வளோ தூரம் கிடைக்காது, நம்ம கிடைக்கும்போது பயன்படுத்திக்கணும். ஸோ கீரையை நல்லா வெட்டி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா போட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து காலிஃப்ளவரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கிற பூச்சி மருந்தாக இருக்கட்டும், அதில் இருக்கிற புழு எல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதல். அதனால் சுடு தண்ணியிலே கல்லுப்புலையும் மஞ்சளையும் போட்டு எடுத்தும்போது நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிடும், புழுவெல்லாம் செத்து போயிடும். ஸோ அதை நல்லா வேறு தண்ணியில் வடித்து எடுத்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ பெரிய மீல் மேக்கர் அப்படியே போட்டால் மசாலா பிடிக்காது. கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணி விடுற வரைக்கும் அப்படியே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் மசாலா அரைச்சது இருந்தது இல்லையா, அதையும் நல்லா உள்ளே ஊற்றி பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே மிங்கிள் பண்ணி கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காய்க்கு வந்து இந்த மாதிரி மசாலா குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றணும். ஏன்னா நல்லா கொதி வர வர குழம்பு என்ன ஆகும்னா தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது கொஞ்சம் கம்மியாகிட்டே வரும். நான் வந்து இந்த தடவை பார்த்திங்கன்னா தக்காளி வந்து கொதிக்கும்போது தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அரைக்கும்போதே போட்டுக்கலாம். கேரட் கொஞ்சம் இருந்தது. ஸோ அது வந்து கேரட் நிறைய கிடைக்கும்போது கேரட் ஜூஸ் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டேன். ஸோ தேங்காய் பால் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா, அதுவும் கேரட் ஜூஸும் கரும்பு சர்க்கரையும் நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது அந்த கேரட் ஜூஸு. அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் சுக்குட்டி கீரையும் நல்லா வந்து தண்ணி வற்றுட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே வேக விட்டுருந்தேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிங்கில் பாத்திரமெல்லாம் இருந்தது, அதேமாதிரிலாம் கழுவி எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் அழகாக பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கறி குழம்பு அது இந்த சோயா குழம்பு என்னோடய ஃபேவரெட்டுங்க. சோயாவும் இந்த காலிஃப்ளவர் இருந்தால் அப்படி நான் சாப்பிடுவேன். ஸோ ஜூஸு இருந்தது குடிக்கிறதுக்கு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கிச்சனெல்லாம் நீட்டாக பக்காவாக க்ளீன் பண்ணிவிட்டு நானும் அப்படியே பிளேட்டிங் போட்டு அப்படியே சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு முடிச்சு ஹஸ்பண்டு எல்லாமே சாப்பிட வரேனாங்க. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா சாக்ஷி வந்து ஒரே சைக்கிள் மயமாக இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் கீழே வந்தே ஆகணும் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பால் வாங்குறதுக்கு கீழே போயிட்டேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் மட்டும் கீழே போனால் அங்கே பாருங்க எவ்வளோ சுதந்திரம்னு. ஒரே டான்ஸ் என்ன பாட்டு என்ன, அம்மா தூக்குங்கம்மா கொஞ்சுங்கம்மான்ட்டு ஒரே இது. இந்த சின்ன பிள்ளைங்க மட்டும் என்றைக்கு சின்ன வயசுலேருந்து தாண்டவே தாண்டாது போல். சரி நமக்கும் இதுதான் பிடிச்சது இல்லையா, இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அம்மான்னு சொல்லிட்டு வருவாங்களான்னு தெரியாது. இந்த வயசை நம்மளும் யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்மளால் எவ்வளோ பாசம் காட்ட முடியுமோ அந்த பாசத்தெல்லாம் காட்டணுங்க. ஈவினிங் கொஞ்சம் பூஸ்டெல்லாம் ஆற்றி கொடுத்தேன், அப்படியே குடிச்சிட்டு இருந்தா. ஸோ அது வந்து ஓவர் பர்ஃபெக்ட்டுங்க. விளையாடுற வயசில் விளையாடுவா, சாப்பிட்ற டைமில் அழகாக சாப்பிட்டுக்குவா. அவளோட ஃபேவரெட் தான் காலிஃப்ளவர் குழம்பு. தோசை சுட்டு தரேன்னா வேண்டாம் எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் குழம்பு இருந்தது, அதுக்கு அப்படியே தோசை காம்பினேஷன் பண்ணி கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு சாப்பிட்டாங்க. சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.